சென்னையில் மாமூல் தராத ஆத்திரத்தில் குற்றச் செயல்களை கைவிட்டு திருந்தி வாழ்ந்த பெண்ணை 3 காவலர்கள் திட்டமிட்டு கள்ளச்சாராய வழக்கில் சிக்க வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள் என்ன? சென்னையில கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கள்ளச்சாராய வழக்குல வனிதா என்ற பெண் கைது செய்யப்பட்டார். குறிப்பா தண்ணீர் கேன் பிசினஸ் செய்யக்கூடிய இவர் அந்த தண்ணீர் கேன் பிசினஸோடு கள்ளச்சாராய விற்பனை செய்ததாக ஒரு 20 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தார்கள். அதன் பிறகாக அவரது கணவர் அப்துல்லா, மணிகண்டன் உள்ளிட்டவர்கள் கைது செய்தார்கள். இந்த வழக்குல கள்ளச்சாராயம் சென்னையில எப்படி ஊடுருவது என்பதை விசாரிப்பதற்காக ஒரு தனிப்படையும் அமைக்கப்பட்டது. சிறப்பு தனிப்படை போலீசார் அந்த அப்துல்லாவிடம் விசாரணை மேற்கொண்டு ஆந்திரா நீ கடத்தி வந்தாய என்ற கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் அவர் கடத்தி வரவில்லை என்றும் தாங்கள் திருந்தி வாழ்வதாகவும் தொடர்ச்சியாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த கள்ளச்சாரம் எங்கிருந்து வந்தது, யார் கொண்டு வந்தார்கள் என்பதை கண்டுபிடித்தது அந்த சிறப்பு தனிப்படை போலீசார் இந்த மதுபான விற்பனைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களை தொடர்ந்து கண்காணித்து பார்த்தி என்ற நபரை கைது செய்தார்கள். அவரிடம் விசாரணை செய்த போதுதான் பல்வேறு திடுக்கிடும் சம்பவங்கள் தகவலும் வெளியானது. குறிப்பா சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையாக வைத்து இந்த பார்ட்டி கைது செய்யப்பட்டதாக தனிப்படை போலீசார் உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை செய்யும் போதுதான் வனிதாவும் அவரது கணவரும் இந்த மது பாட்டில் வழக்கிலிருந்து விடுவித்து தன்னை இந்த தண்ணீர் கேன் பிசினஸும் மற்றொரு வியாபாரமாக செய்து வருவதாகவும், அதனால் தங்களுக்கு மாமூல் கொடுக்காததனால அவர்களை சிக்க வைப்பதற்காக இந்த பாத்தியிடம் கூறி ஆந்திராவில் இருந்து கள்ளச்சாராயத்தை கடத்தி இருந்து தர்கா ஒன்றில் வைத்து இவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இந்த பாத்தியை வைத்து அந்த கள்ளச்சாராயத்தை அந்த வாட்டர்களை நிரப்பி வைத்து அவர்களை பிடிப்பது போல செயல்பட்டு வனிதாவை இந்த வழக்கில் சிக்க வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இந்த 3 காவலர்களிடம் தனிப்படை காவலர்கள், அதாவது துணை ஆணையருடைய தனிப்படை காவலர்கள் கூடிய செல்வா உள்ளிட்ட 3 பேரிடமும் துணை ரீதியான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் 3வரும் விடுப்பில் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நுண்ணறிவு போலீசாரும் இந்த தொடர்பு இருப்பதும் போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்ட வனிதா ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். துணை ரீதியான விசாரணை நடத்தி இந்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் காவல்துறை மட்டுமில்ல பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.